அன்னையை வேளாங்கண்ணியை என் மேல் கடைக்கண் பாரும் அம்மா, குடும்பத்திலும் என் உள்ளத்திலும் அமைதியை தாரும் அம்மா. அன்னையை வேளாங்கண்ணியை என் மேல் கடைக்கண் பாரும் அம்மா, குடும்பத்திலும் என் உள்ளத்திலும் அமைதியை தாரும் அம்மா. அம்மா 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 அம்மா. நம்பிக்கையோடு வருபவர்கள் நன்மைகள் பெற்று வாழ்வதையே கண்ணால் கண்டு காதால் கேட்டும் கடையனும் தேடி வருகின்றேன். நம்பிக்கையோடு வருபவர்கள் நன்மைகள் பெற்று வாழ்வதையே கண்ணால் கண்டு காதால் கேட்டும் கடையனும் தேடி வருகின்றேன். கடைக்கண் பாரும் அம்மா, கடைக்கண் பாரும் அம்மா. அன்னையை வேளாங்கண்ணியை என் மேல் கடைக்கண் பாரும் அம்மா, குடும்பத்திலும் என் உள்ளத்திலும் அமைதியை தாரும் அம்மா. இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் தாய் மரியாவினுடைய பிறப்பு விழா வாழ்த்துக்கள், வேளாங்கண்ணி மாதா திருவிழா வாழ்த்துக்கள். வேளாங்கண்ணி மாதா திருவிழாவாக உலகெங்கும் கொண்டாடப்படுகிற ஒரு அற்புதமான நாள். இன்றைய நாளில் ஆண்டவராகிய கடவுள் நமக்கு கொடுக்கிற சிந்தனைக்குரிய வாசகம் மத்தேயு நற்செய்தியிலே 1 தொடக்கம் முதல் 22 வரை. ஆண்டவராகிய இயேசுவினுடைய மரபு பட்டியல், அவருடைய தலைமுறை பட்டியல், யார் யார் மூதாதையர்களாக இருந்தார்கள். அப்படியென்றால் வரலாற்றில் ஆண்டவர் இயேசு நம்மை போல மனிதனாக அவதரித்தார், முன்குறிக்கப்பட்டவராக இவ்வுலகில் பிறந்தார். அந்த ஆண்டவர் இயேசு அன்னை மரியாவிடமிருந்து பிறந்தார். அன்னை மரியா தூய ஆவியானவருடைய பத்தினியாக இருந்தார். அன்னை மரியாவினுடைய இந்த உலகில் தோன்றுதல், அன்னை மரியாவை ஆண்டவராகிய கடவுள் யோசேப்பு என்ற ஒரு மனிதருக்கு திருமணம் நடத்தி வைத்து, அவர்தான் இவருக்கு கணவராக வாழ வேண்டும், விளங்க வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தார், நிச்சயம் செய்யப்பட்டிருந்தது. அன்பானவர்களே, யோசேப்புக்கு கடவுள் சொல்லுகிறார், அன்னை மரியா இப்பொழுது கருவுற்றிருப்பது தூய ஆவியால், தூய ஆவியால் கருவுற்றிருக்கிறார் என்பதை கனவிலே யோசேப்புக்கு கடவுளே வெளிப்படுத்தியதால் விலக்கிவிட திட்டமிட்டிருந்த யோசேப்பு அன்னை மரியாவை ஏற்றுக்கொண்டார் என்று மறைநூல் நமக்கு சொல்லுகிறது. இந்த அன்னை மரியாவினுடைய திருவயிற்றிலே ஆண்டவராகிய இயேசு பிறந்தார். ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பை பற்றி நமக்கு சொல்லுகின்ற லூக்கா நற்செய்தி நமக்கு என்ன குறிப்பிடுகிறது? முதல் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசுவை பிறப்பதற்கு அறிவிக்கின்ற தூதர் சொல்லுகிறார், அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார், அவருடைய தந்தை தாவீதின் அரியணை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. முடிவற்ற ஆட்சியின் மன்னர் ஆண்டவர் இயேசு அன்னை மரியாவினுடைய வயிற்றிலே பிறக்கிறார். அன்னை மரியாவினுடைய பிறப்பும் அவருடைய வாழ்வும் எப்படி இருந்திருக்கும்? எண்ணி பார்ப்போம். அந்த தூயவராகிய கடவுள் இந்த பெண்ணில் பிறந்தார் என்றால், இந்த பெண்ணை ஆதியிலிருந்தே திட்டமிட்டு கடவுள் தூய்மையாய் வைத்திருக்கிறார், தூய ஆவியானவருடைய பத்தினியாக வைத்திருக்கிறார். யோசேப்பு விலக்கிவிட திட்டமிட்டார். இப்பொழுது பலர், பிரிந்த நம்முடைய அன்பு சகோதரர்கள் இந்த அன்னை மரியாவை திட்டமிட்டு விலக்கிவிட்டார்கள். அன்னை மரியாவினுடைய திருவயிற்றில் பிறந்தது நம்முடைய மீட்பர் இயேசு. அன்னை மரியா தூய ஆவியினுடைய பத்தினி. விலக்கி விடுகின்றவர்கள் அன்னை மரியாவை
அவமதிப்பது மட்டுமல்ல, தூய ஆவியை அவமதிக்கிறார்கள். மீட்பர் இயேசுவை அவமதிக்கிறார்கள். ஆண்டவருடைய தொண்டர் என்றும் அவரோடு இருப்பார் என்று மறைநூலில் ஆண்டவர் இயேசு சொல்லுவதை பார்க்கிறோம். ஆண்டவரோடு இருக்கிற அன்னை மரியாவை என்றும் ஏற்று தூய்மையாய் வாழ்வோம். தூய ஆவியின் வழிநடத்துதலில் வாழ்வோம். அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, எங்களுக்கு தாயாக கல்வாரியிலே எங்கள் மீட்பரும் உம்முடைய அன்பு மகனுமாகிய இயேசு கிறிஸ்து இந்த மரியாவை கொடுத்தாரே, அதனால் இந்த மரியாவை அணுகி வந்து உம்முடைய அருள் வரங்களை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் அனைவரும் உடலிலே ஆரோக்கியம் பெறுகிறார்கள், உள்ளத்திலே ஆரோக்கியம் பெறுகிறார்கள், வாழ்க்கை சூழலிலே ஆரோக்கியம் பெறுகிறார்கள். ஆரோக்கிய அன்னை என்று அழைக்கப்படுகின்ற எங்களுடைய இந்த தாயின் பரிந்துரையினால் என்றும் இயேசுவினுடைய மீட்பின் பாதையில் துணிந்து செல்ல எங்களுக்கு வலிமை தாரும். அதே இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.